ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 39. சத்யம் புஷ்ப ஃபலம் வித்யாத் ஆத்ம விருக்ஷஸ்ய கீயதே விருக்ஷே அஜீவதே தன்ன ஸ்யாத் அன்ருத்தம் மூலம் ஆத்மனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சத்தியம் நிஜமான உண்மை, புஷ்ப ஃபலம் பூவும் பழமும், வித்யாத் ஒருவன் அறிய வேண்டும், ஆத்ம விருக்ஷஸ்ய உடலெனும் மரத்தின், கீயதே வேதங்களில் விவரிக்கப்படுவது போல, விருக்ஷே அஜீவதே மரத்திற்கு உயிரில்லையெனில், தத் அந்த பூவும் பழமும், ந இல்லை, சியாத் சாத்தியம், அன்ருதம் பொய், மூலம் வேர், ஆத்மன உடலின். டிரான்ஸ்லேஷன். உடலெனும் மரத்தின் உண்மையான பலன் அதிலிருந்து பெறப்படும் நல்ல பழங்களும் மலர்களுமே ஆகும் என்று வேதங்கள் கூறுகின்றன. ஆனால் உடலெனும் மரமே இல்லை என்றால் உண்மையான பழங்களும் மலர்களும் கிடைப்பதற்கு சாத்தியமில்லை. உடல் பொய் என்றாலும் மரத்துக்கு ஒப்பான அந்த பொய்யான உடலின் உதவியின்றி உண்மையான பழங்களையும் மலர்களையும் பெற முடியாது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஜட உடலை பொறுத்தவரை நிலையற்றதான ஒரு சிறு சம்பந்தம் இல்லாமல் நிலையான உண்மையும் இருக்க முடியாது என்பதை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அதாவது ஆன்மீக ஆத்மா வெய், ஆன்மீக ஆத்மா என்பது மெய், பகிரங்க சக்தி என்பது பொய் என்று மாயாவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் மாயாவாத தத்துவத்தை வைஷ்ணவ தத்துவவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வாதத்திற்காக ஜட உலகத்தை பொய் என்று ஏற்றுக்கொண்டாலும் மாயா சக்தியால் சிக்கிக்கொண்டுள்ள ஜீவராசியால் உடலின் உதவி இல்லாமல் ஜட உலகத்திலிருந்து வெளியேற முடியாது. உடலின் உதவி இல்லாமல் ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்ற முடியாது. மனோதத்துவத்தை பற்றி கற்பனையும் செய்ய முடியாது. ஆகவே உடலின் பலனாகத்தான் மலர்களையும் பழத்தையும் அடைய வேண்டி உள்ளது. உடலின் உதவி இல்லாமல் பழத்தை பெற முடியாது. ஆகவே வைஷ்ணவ தத்துவம் யுக்த வைராகியத்தை சிபார்சு செய்கிறது. முழு கவனத்தையும் உடலை பராமரிப்பதிலேயே திருப்பிவிட வேண்டும் என்பதல்ல. ஆனால் அதே சமயத்தில் உடலை பராமரிப்பதில் அலட்சியமாகவும் இருந்துவிடக்கூடாது. உடல் இருக்கும் வரை ஒருவரால் வேத உபதேசங்களை நன்கு கற்றுணர முடியும். இதனால் வாழ்வின் நோக்கத்தில் பூரணத்துவத்தையும் அடைய முடியும். இது பகவத்கீதையில் 8ஆம் அத்தியாயம் 6வது பதத்தில் பின்வருமாறு விளக்கப்படுகிறது. எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்தியந்தே கலேவரம். மரணத்தின் போது அனைத்தும் சோதிக்கப்படுகிறது. ஆகவே உடல் நித்தியமானதாக இல்லாமல் தற்காலிகமானதாகவே இருந்தாலும் அதிலிருந்து மிகச்சிறந்த சேவையை எடுத்துக்கொண்டு ஒருவரது வாழ்வை பூரணமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது பக்தி சேவை செய்து பகவானை இந்த உடலை கொண்டுதான் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.